ஹாய் கைஸ், நான் எப்படி துபாய்க்கு வந்தேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இதிலிருந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு சில டிப்ஸோ இன்ஃபர்மேஷனோ கிடைக்கலான்னு நான் நினைக்கிறேன். நான் 2014 துபாய்க்கு வந்தேன். எப்படி வந்தேன், எதனால் வந்தேன், எப்படி எனக்கு ஜாப் கிடைச்சது, எந்த சைட்டில் நான் அப்ளை பண்ணேன் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே இதில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். நம்ம சேனலில் ஜாப் சீரீஸ், விசா சீரீஸ், பிஸ்னஸ் சீரீஸ்னு நிறைய வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் தவறாமல் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க எங்கேயாவது உட்காந்துக்கிட்டே பேசலாம். ஃபஸ்ட்டு நான் எதனால் வந்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் கல்ஃபுக்கு எதனால் வந்தேன், துபாய்க்கு எதனால் வந்தேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2010 யாருக்கும் அதேமாரி ஒரு இன்சிடெண்ட், சேடான இன்சிடெண்ட் நடக்கக்கூடாது. எனக்கு நடந்துச்சு. அப்புறம் நான் தான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் நான் தள்ளப்பட்டேன். எனக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 பேருமே படிச்சுக்கிட்டு இருந்ததுனால அங்கே உள்ள வருமானம் எனக்கு போதுமான அளவுக்கு இல்லை. அதனால் கல்ஃபுக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அதை பற்றின ஃபுல் ஸ்டடி, எந்த அளவுக்கு அங்கேருந்து நம்மளால் எப்படி ஜாப் தேடணும், என்னென்ன சிச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அங்கேருந்தே கொஞ்சம் ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். ட்ராவல்ஸ் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் 3 month விசிட் விசா அப்ளை பண்ணி போகலாம் அப்படின்னு ஒரு போல்டான டெசிஷன் எடுத்தேன். இப்போ அது போல்டான டெசிஷன்னு சொல்கிறேன். ஆனால் அப்போ எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியும். குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு அப்ராட் போகிறதுங்கிறது லேசான காரியம் கிடையாது. வேறு வழி இல்லை. அப்புறம் 3 month விசா எடுத்து டைமும் வந்துச்சு. நாங்கள் 3 month விசா எடுத்து வரையிலலாம் இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு கிடையாதுன்னு தான் சொல்லணும். இப்போ பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் யார் வந்தாலும் சரி, ஹோட்டல் ப்ரூஃபு, அப்புறம் நீங்கள் எதுக்காக வாரீங்க எல்லாத்தையுமே நீங்கள் காமிக்கணும். அப்படி இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க, இமிக்ரேஷனில் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏர்போர்ட்டில் பார்த்திங்கன்னா இமிக்ரேஷனில் ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு சிங்கிளாக போகிறாங்களே, எதனால் போகிறாங்க, என்ன அதுன்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஏன்னா இங்கே நிறைய ஸ்கேமும் நடக்குதுல்ல. அப்படி நம்ம எதுவும் போய் அம்பிடக்கூடாது, அப்படி எதுவும் நம்ம எதுலேயும் மாட்டிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய டாக்குமெண்ட்ஸ், சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டாங்க. என்னை அலோவ் பண்ணலை. எனக்கு ரொம்ப பயம் கொடுத்துருச்சு, என்னடா ஆக போகுது அப்படின்னு. அப்புறம் கொஞ்சம் இல்லை சார், நான் ஜென்யூனாக நான் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி போங்க அப்படின்னு அலோவ் பண்ணிட்டாங்க. சரின்னு வந்தாச்சு. ஃப்ளைட்லேயும் ஏறியாச்சு. ஃப்ளைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரே அழுகை, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஆனால் அப்போ அந்த எடுத்த டெசிஷன் இன்றைக்கி எனக்கு ஒரு லைஃப்பை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அதுக்குன்னு நீங்களும் அப்படி ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க. இப்போல்லாம் நீங்கள் வரதா இருந்தால் இங்கே ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கணும். கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேபிளோடு வாங்க. ஒரு 3 month சமாளிக்கிற அளவுக்கு காசுலாம் கொண்டு வந்துடுங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இனிமேல்லாம் வரும்போது. அடுத்து நான் எப்படி வேலை தேடினேன், எந்த சைட்டில் தேடினேன், என்ன வேலை கிடச்சிது, எவ்வளோ சேலரியில் கிடச்சிது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு துபாய் லேண்ட் ஆயாச்சு. லேண்ட் ஆகி வெளியில் ஏதோ கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பலாம் நாலேஜ் கிடையாது கல்ஃபை பற்றி. பேசிக் நாலேஜ் உண்டு. ஒரு பேசிக் நாலேஜ் வச்சுட்டு ஒரு பெட் ஸ்பேஸ்லேயும் போய் தங்கியிருந்து, இங்கெல்லாம் பெட் ஸ்பேஸில் எப்படி அப்படின்னா வைஃபை எல்லா வசதிகளுமே இருக்கும், ஷேரிங் இருக்கும், கிச்சன் ஷேர் பண்ணிக்கலாம், அப்படி தான் இருக்கும். நம்ம சிங்கிளாக வந்தால் ஹாஸ்டல் மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ளாட்டை நிறைய பேருக்கு பிரித்து ரெண்ட்டுக்கு விட்ருப்பாங்க. அதில் இருந்துட்டு வைஃபை எல்லாம் இருக்கிறதுனால டெய்லி நீங்களாம் வேலை தேட வந்தீங்கன்னா எந்த விதத்துலையும் இங்கே டைம் வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஜாப் சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா வெப்சைட்ஸில் என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கோ உங்கள் கல்ஃபை பொறுத்தளவு அந்த வெப்சைட்ஸ்லாம் நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அதில் போய் பாருங்கள் என்னென்ன வெப்சைட்டில் ஜாப் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு. அதில் போய் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு செகண்டு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிஸியாக வேலை தேடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வேலை ஈஸியாக கிடைக்கும். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஏன்னா
கையிலலாம் என்னோட கையில் கொஞ்சம் தான் காசு இருந்தது. பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அனுப்பணும். நைட்லாம் தூக்கமே வராது. அந்த அளவுக்கு விடிய விடிய எதுலடா போஸ்ட் பண்ணுறாங்க ஜாப் அப்படின்னு ஃப்ரெஷ்ஷாக என்ன ஜாப் வருதோ அதுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து இந்தியா எக்ஸ்பீரியன்ஸ் தான், இங்கே லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஃப்ரெஷராக தான் வந்தேன். அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் ஒரு இன்டர்வியூ, நிறைய இன்டர்வியூ வந்துச்சு. அதே மாதிரி அப்போம்லாம் ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி சிவி அப்படிலாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக கிடையாது. இருந்துச்சு, காம்படிஷன் இருந்துச்சு, ஆனால் லோ காம்படிஷன் தான், ரொம்ப ஹை காம்படிஷன்லாம் கிடையாது. இப்போ எல்லாருமே கல்ஃபுக்கு வேலை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இண்டீடு, அப்புறம் எக்ஸ்பாட்ரியேட்ஸ், டிபிசில் அப்படி நிறைய வெப்சைட்டில் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிறைய இன்டர்வியூ வந்துச்சு. போய் அட்டன் பண்ணேன். ஃப்ரெஷராக இருக்கிறதுனால பேசிக் 3000 சேலரி தான். 2500லாம் சொன்னாங்க. அதுக்கெலாம் என்னால் அக்செப்ட் பண்ண. அப்போது நாள் போய்கிட்டே இருந்ததுனால கடைசி ஒரு அட்மின் ஜாப், அட்மின் கம் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் கிடச்சிது. ஆனால் பேக்கேஜ் வந்து 3000 தான். ஆனால் சிங்கிளாக இருக்கும்போது அப்பமுள்ள விலைவாசிக்கெலாம் எனக்கு வந்து போதுமானது அளவாக இருந்தது. அதுலேயே என் குழந்தைங்கள படிக்க வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி நல்லா கல்ஃப்னா என்ன அப்படிங்கிறத நிறைய ஸ்டடி பண்ண ஆரம்பித்தேன். நிறைய எக்ஸ்பீரியன்ஸு. அதனால தான் உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் விசா, ஜாப்ஸ், பிஸ்னஸ் இது ரிலேட்டடாக நிறைய வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா 10 இயர்ஸ், இப்போ கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் 1.5 இயர்ஸ் ஆகிடுச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால யாரும் வந்து ஏமாறக்கூடாது. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரியை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதுக்கப்புறம் பேசிக் நாலேஜ் கண்டிப்பாக ஸ்டடி பண்ணி வச்சுக்கோங்க. பிளைண்டாக வந்து எங்கேயுமே இப்போ இறங்காதீங்க. அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு சில நாலேஜஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நான் கல்ஃபுக்கு வந்து படிச்சுக்கிட்டதுலேருந்து, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில டிப்ஸ் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ட்டில் வராதிங்க. அப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரிலேஷன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது இருந்தாங்க, நல்ல ஜென்யூனாக உள்ளவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வாங்க. இமிக்ரேஷனை பொறுத்தளவு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ அதை கண்டிப்பாக கொண்டு வாங்க. நீங்கள் உங்களுக்கு அவங்க ப்ரூஃப்லாம் கேட்குறாங்கல்ல, அந்த ஹோட்டல் அக்காமடேஷன், அதுக்கப்புறம் ரிட்டன் டிக்கெட், ஒரிஜினல் டிக்கெட்டு, அப்புறம் கையில் கொஞ்சம் கேஷு, இதெல்லாம் இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. இமிக்ரேஷனில் நீங்கள் என்ன தான் கெஞ்சினாலும் உங்களை விடமாட்டாங்க. முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டதுனால உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. பிறகு உங்கள் கனவு எல்லாம் நிஜமாகாமல் வெக்ஸாகி தான் நீங்கள் திரும்பி போகணும். பேசிக்காக ஒரு சில ரூல்ஸ் அண்ட் லாஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நீங்கள் அந்த ரூல்ஸை மீறினீங்கன்னா பெரிய பெரிய ஃபைன் விடும். அந்த ஃபைனை கட்டிட்டு நீங்கள் அடுத்தால உங்கள் ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லாதது. அதில் கவனமாக இருங்க. அப்புறம் வந்தால் எப்படி அக்காமடேஷன் தேடணும், எப்படி ஜாப் தேடணும், என்னென்ன சைட்டில் வேலை தேடணும், எல்லாத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இங்கே வந்தீங்கன்னா நிறைய நெட்வொர்க் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்புறம் என்ன மாதிரி 3000 சேலரிக்கெலாம் அக்செப்ட் பண்ணாதீங்க. இப்போல்லாம் பெட் ஸ்பேஸே 1000 திர்ஹம்ஸ்க்கு தான் நல்ல பெட் ஸ்பேஸ் கிடைக்கிது. அதனால் 3000 அப்போ எனக்கு போதுமானதாக இருந்தது. கொஞ்சம் ஸ்ட்ரகிளில் நான் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் 3000க்கு அக்செப்ட் பண்ணாதீங்க. பேசிக் 4000 வேணும். அப்போ தான் ஓரளவுக்கு இங்கே சர்வே பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப நீங்கள் பேர்டனாக இல்லாமல் 3 மந்தில் எப்படியாவது ஜாப் தேடிடணும் அப்படின்னு தீவிரமாக தேடினா தான் உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரம் வேலை கிடைக்கும். அதனால் வந்துட்டு 3 மந்த் விசா வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ன சேலரி வாங்கினாலும் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து கல்ஃப்னா என்ன, இங்கே என்னென்ன ஃபைன் இருக்குது, எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறத கற்றுக்கங்க. ஃபஸ்ட் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கோங்க. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேலரி டிமாண்ட் பண்ணாலும் இப்போ உள்ள காம்படிஷன்லாம் நீங்கள் நினைக்கிற வேலை உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கிடைக்கிற சேலரியில் ஒரு 4000 கிடைச்சாலும் அந்த ஜாபில் நம்ம ஜாயின் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டு அங்கேருந்து 2 இயர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். முடிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அடுத்த ஒரு கம்பெனிக்கு நீங்கள் போகிறதுக்கோ அடுத்த ஹை சேலரி கேட்குறதுக்கோ அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அடுத்து இங்கே வரும்போது நீங்கள் மெட்ரோவில் எப்படி ட்ராவல் பண்ணணும், பஸ்ஸில் எப்படி ட்ராவல் பண்ணணும், என்னென்ன அத்தியாவசியமாக கையில் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து
ஏன்னா நீங்கள் வாங்குகிற சேலரி ஃபைன்கே கொடுத்தீங்கன்னா பிறகு உங்களுக்கு ஒரு மிச்சமும் இருக்காது. அதனால் சாப்பாடுக்கு எவ்வளோ ஆகுது, ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் வந்து ஒரு ட்ரைனிங் கிளாஸாக உங்களுக்கு எடுத்துக்கங்க. இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணலாம். அதனால் யாரெல்லாம் கல்ஃப் வரணுன்னு இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட். உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் உள்ள ஒரு சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.